श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது விஸ்வரூப தர்சன யோகத்தில் 41-42வது ஸ்லோகம். சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மய பிரமாதாத் பிரணயேன வாபி. சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மய பிரமாதாத் பிரணயேன வாபி. यश्चावहासार्धम् असत्कृतोऽसि विहारसय्यासनभोजनेषु एको तवाप्यश्च्युत तत्समक्षं तत्क्षामये त्वामहम् अप्रमेयम्. यश्चावहासार्थम् असत्कृतोऽसि विहारसय्यासनभोजनेषु एको तवाप्यश्च्युत तत्समक्षं तत्क्षामये त्वामहम् अप्रमेयम्. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் தான் இதுவரைக்கும் பெருமாளுண்ட எப்படிலாம் நடந்துட்டோம், அதில் எத்தனை தவறு இருந்திருக்குது அப்படின்றத மனசில் வாங்கிட்டு இந்த 2 ஸ்லோகத்தையும் சொல்லியாருது. தவ உன்னுடைய மகிமானம் பெருமையையும் இதை இப்படி இப்போ காட்டினியே விஸ்வரூபம் காட்டினியே அந்த விஸ்வரூபத்தையும் அஜானதா அறியாத மயா என்னால் பிரமாதாத் கவனக்குறைவாலோ பிரணயேனவா அப்பி அன்பின் உரிமையாலோ சகா இதி மத்வா நண்பன் என்று கருதியனாலோ ஹே கிருஷ்ண ஏ யாதவ ஹே சகே ஏ கிருஷ்ணா இங்கே வாடா ஏ யாதவ அடே கிருஷ்ணா அடே யாதவா அடே நண்பா இதி என்று பிரசவம் துடுக்காக எது எது எத் உக்தம் சொல்லப்பட்டதோ எப்படி நான் இப்படிலாம் சொல்லினனோ அச்சுத கிருஷ்ணா அச்சுதன் என்ன சொன்னால் பெருமாளுக்கு நழுவ விடாதவன். பெருமாள் தன்னோட அண்டி வந்து சரணாகதி சொன்னவாளையும் இதை மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணி பெருமாளோட மனசை ஈடுபடுத்திக்கிறவாளையும் அவருக்கு என்ன பேருன்னு கேட்டால் அச்சுதன். அச்சுதன் சொன்னால் இறுக்கமாக பிடித்து கொள்பவன், நழுவ விடாதவன் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு. அச்சுதன்னு பெருமாளை கூப்பிட்டா நம்மளை பெருமாள் நழுவ விடமாட்டார், கெட்டிமாக பிடித்து கொள்வர் அப்படின்னு பேர். அதனால தான் அச்சுத அப்படின்னா கிருஷ்ணா. விஹார சையாசன போஜனேஷு விளையாட்டிலும் படுக்கையிலும் உட்கார்ந்திருக்கையிலும் விகார அப்படின்னு சொன்னால் விளையாடின்னு இருக்கும்போது, சையாசனம்னு சொன்னால் 2 பேரும் உட்காந்து ஒரு இதில் படுக்கையில் சாஞ்சிட்டு இருக்கும்போது, அப்புறம் போஜனேஷு சாப்பிட்டுன்னு இருக்கும்போதே இப்படி கருத்தை சொல்கிறான் பெருமாள். என்ன சொல்கிறான்? ஏகா ஒரு கையால் ஒருவனாகவோ அதவா அல்லது தக்ஷமம் அப்பி நீ வேறு யாரோடனே பேசின்னு இருக்க, அப்போ கூட இவனை கூட்டு என்ன பண்ணுறது, கீழ் வெட்டுறது, தவறான பதில் சொல்கிறது, என்ன பாரு எப்படி நடக்கிறான் பாருன்னு அப்படின்னு உன்னுடைய நடை உடை பாவனைகளை குறைபாடு காட்டி அதெல்லாம் சொல்கிறது. தக்ஷமம் அப்பி பிறருடன் கூடியிருக்கிறவையிலும் நம்ம 2 பேரும் தனியாக ஒருவனாகவோ இன்னொருத்தரோடு சேர்ந்து இருக்குச்சேவோ சாப்பிடும்போதோ உட்காண்டிருக்கும் போதோ படுத்துட்டு இருக்கும்போதோ இன்னும் விளையாடும் பொழுதோ என்ன இருக்கிறேன் அவகாசார்த்தம் வேடிக்கைக்காக யத் சத் கிருத்தா அசி எது சரியில்லையோ அதில் நீ எதில் என்ன பண்ண அவமதிக்கப்பட்டனையோ. பெருமாளை வெறும் ஃப்ரெண்டுன்னு நினச்சின்னு எத்தனை நேரத்தில் தப்பாக பேசியிருக்கேன், அவமதிக்கப்பட்டனையோ அதையும் அகம் அப்படின்னு சொன்னால் நான் அப்பிரமேயம் அளவிடுதற்கரிய உன்னை குறைவாக கூப்பிட்டு விட்டேன். தற்ஷாமையே அவை அனைத்தையும் மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறான். இப்போ இந்த பெரிய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த பிறகு அவனுக்கு இப்போ தான் அவன் என்ன பண்ணுறது, முதல்ல இத்தனை 10 அத்தியாயம் வரைக்கும் கேட்டதெல்லாம் நம்ம அப்போ அத்தை பையன் மாமா பையன் இப்படி சொல்லின்னு இருக்கா போல், நம்மளுக்கு ஏதோ சொல்கிறான், சண்டை போட சொல்கிறான்னு அப்படி தான் யோசித்து பார்த்துட்டு இருந்தா அர்ஜுனனுக்கு. பெருமாள் விஸ்வரூப தர்சனத்தை காட்டின பிறகு அவனுக்கு அப்போ தான் தோணுது விஹார சையாசன போஜனேஷு. விஹாரம் என்ன சொன்னால் விளையாடின்னு இருக்கும் பொழுதோ
அப்புறம் வந்து படுக்கையில் இருக்கும்பொழுதோ போஜனேஷ் ஒருத்தருக்கொத்தர் சாப்பிட்டுன்னு இருக்கும்போதோ நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அந்த சமயத்தில் என்ன ஒரு மாதிரி தரக்குறைவாக அவமதிப்பாக பேசுகிறதோ இல்லாட்டி போனால் இன்னும் எத்தனோடய சேர்ந்துருக்கோம், நம்மளோட கூட இன்னும் 4-5 பேர் உட்காந்துருக்கா. அப்போ கூட தக்ஷா அப்போ என்ன பண்ணுறோம், அந்த நேரத்துலையோ 2-3 பேரோட சேர்ந்து இருக்கும்பொழுதோ உன்னை என்ன பண்ணியிருக்கேன், தரக்குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ சிங்குலரில் கூப்பிட்ருக்கேன், ஒருமையில் உன்னை விழித்திருக்கிறேன். அடே கிருஷ்ணா, ஏ யாதவையே பேசாமர்றா அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெருமாளை பார்த்து பேசும்பொழுது பேசாமர்றான்னு சொல்லிவிட்டேன். அதனால் என்ன செய்யணும், அச்சுத அப்படின்னு பெருமாளை கூப்பிட்றார். அந்த அச்சுதன்ற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய பொருள் சொல்லணும், தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்க முடியும்னு கேட்டால் ஒரே ஒருத்த சென்டென்ஸில் சொல்லணும்னா தன்னுடைய பக்தர்களை நழுவ விடாதவன், இறுகமாக பற்றி கொள்பவன். நாம பெருமாளை பற்றி கொள்வது பற்றி பேச்சு, அந்த நாமத்துக்கு அது இல்லை பொருள். தன்னிடம் வந்து அண்டினவர்களை நழுவ விடாமல் அவருடைய என்ன நல்லது கெட்டது யோகம் க்ஷேமம் இரண்டையும் கவனித்து கொடுக்கக்கூடியவன். அதனால தான் பெருமாளுக்கு அச்சுதன் அப்படின்னு பேர். அதனால் அச்சுதன் கூப்பிட்றாரு. இப்போ அர்ஜுனன் வந்து பெருமாளை பார்த்து அச்சுத கிருஷ்ணா, உன்னை நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப துடுக்காக பேசிட்டேன், உங்ககிட்ட போய் மரியாதை குறைவாக ஏக வச்சனத்தில் உன்னை கூப்பிட்டுட்டேன். அதனால் அவகாசார்த்தம் இது வந்து வேடிக்கைக்கு தான் சொன்னேன் அப்படின்னா கூட அது தவறுன்னு இப்போ புரிஞ்சுட்டேன். எத் சத் கிருத்தா அசி, அதை நீ என்ன பண்ண, உன்னை வந்து இந்த வார்த்தையினால் சிங்குலரில் கூட்டு ஒருமையில் கூட்டு உன்னை அவமதிச்சுட்டேன் என்ன. அதனால் அந்த அவமதிச்சிட்ட அந்த நிகழ்வையும் என்னை அப்பிரமேயம், நீ என்ன பண்ணணும் தெரியுமா, அளவிடுவதற்கு அறியாதவன், அளவிடுவதற்கு அப்பாற்பட்டவன், இந்த லெவலில் தான் இருப்பார் பெருமாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கும் மேலான பெரிய பெரிய உருவத்தெல்லாம் இப்போ காட்டியாச்சு. அந்த வாய்க்குள்ளே என்னமோ ஒன்று போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது, திருப்பி மறுபடியும் மீண்டு வெளியில் வரவே இல்லை. அதனால பெருமாள் என்ன சொன்னார், காலோக்ஸ்மி லோகக்ஷயகிருது, நான் தான் இந்த இப்போ காலனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் அப்பிரமேயம் அளவிடுதற்கரிய துவாம் உன்னை என்ன கேட்குறேன், தயவு பண்ணி என்ன பண்ணிவிடு, மன்னிச்சு என்னை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் அர்ஜுனன். என்ன மன்னித்தருளு அப்படின்னு. மகிமானம் தவேமம், தவேதம்ன்ற ஒரு அந்த பாடம் மாதிரி மகிமானம் தவேமம் அப்படின்னு கூட ஒரு பாடம் உண்டு. ஆனால் இந்த பாடத்தில் இந்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன மனசில் முக்கியமாக வாங்கியிருக்கணும்னு சொன்னால், பெருமாளை வந்து நம்ம ஒரு சிங்குலரில் கூப்பிடுறோம். அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அர்ஜுனனை பொறுத்தன வரைக்கும் ரொம்ப கெட்டிக்காரன், ஒரே தடவத்தில் சொல்லும்போதே புரிஞ்சுட்டு வரோம், அவ்வளோ பெரிய ஞானஸ்தன். அதனால் அதில் ஒரு ஈடுபாடோடு எல்லா விஷயங்களையும் செய்வான்னு நம்ம முதல்லேருந்து பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும்பொழுதே அர்ஜுனனுக்கு என்ன தோணுறது தன் மனசில், இது நம்ம அத்தை பையன் மாமா பையன் போல தான் அவள் 2 பேரும் பழகியிருக்கா. கிருஷ்ணர் வந்து குந்தி அத்தையோட பையன்தான் அர்ஜுனன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு, இவர் நம்மளுக்கு மாமா பையன் நினச்சிட்டு 2 பேரும் இருக்கா. ஆனால் இந்த மாமா பையன்றவன் ரொம்ப பெரியவன், அப்பிரமேயன், அதாவது மனோவாக்காயங்களுக்கு எட்டாதவன், அதற்கும் தாண்டினவன், எல்லையும் மீறி வெளியில் பெரிய அளவில் இருக்கவன். பெருமாளை தன்னை சொல்லிக்கிறார், லோகோஸ்மி காலக்ஷயகிருதி, நான் தான் என் காலானாம் அப்படின்னு நம்ம தானே சொல்லிக்கிறார். அதனால் இந்த பெருமையெல்லாம் மனசில் வாங்கின்றதுனால இதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னால், திருப்பாவையில் கூட ஆண்டாள் சொல்லியிருக்கா, என்ன அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் சீரி அருளாதே. அப்பா உன்னை சின்னவனா கோவிந்தா கோபாலான்னு கூப்பிட்டுட்டேன், என்ன கொஞ்சம் மன்னிச்சுடு இறைவா, நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு கேட்டிருக்கார். பறை என்று சொன்னால் என்ன, தத்துவஹித புருஷார்த்தம் போல தன்னுடைய மோட்சத்துக்கு தேவையான சில ஞான விஷயங்களை அறிந்து கொள்வதற்குண்டான பறை. அந்த பறை என்றது நம்மளோட அறிவுக்கு, அதாவது ஆத்மாவுக்கு கொடுக்கறது. ஆத்மாவுக்கு ஒரு அறிவு என்ன இருக்குது, பெருமாளுண்ட அடையணும், பெருமாளோட சரணாகதி பண்ணணும், இந்த ஜீவனை பெருமாளுண்ட சேர்த்து வைக்கணும், அதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா. அதற்கு தேவையான பொருள்களை கேட்கறதுக்கு தான் ஆண்டாள் வந்து பெருமாள்கிட்ட கேட்குறா. பறை அப்படின்ற வார்த்தைக்கு சாதாரணமாக பறை என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய பொருள் இல்லை, இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய சில என்னது உபகரணங்களை கேட்டாலும் பறை என்று சொன்னால் உண்மையில் பெருமாளை அடைவதற்கு தேவையான உபகரணங்கள் என்ன, தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் அந்த 4வது இருக்கே, அந்த மோட்ச சாதனத்துக்கு உண்டான செய்திகளை தான் நாங்கள் கேட்க வந்தோம். சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதே, உன்னை தவறாக கூப்பிட்டுட்டேன்னு நினச்சிக்காதே, என்னை மன்னிச்சுடு அப்படின்னு ஆண்டாள் வந்து திருப்பாவையில் கேட்குறா. அடுத்தது பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் ஒரு ஸ்லோகம், நர்மாண்யுதார
रुचिरस्मितशोभितानि हे पार्थ हे अर्जुन सखे कुरु नन्दनेति सञ्जल्पितानि नरदेव हृदि स्पृशानि स्मर्तुर्लुटन्ति हृदयं मम माधवस्य सय्यासनाढान विगत्तन भोजनादिषु ऐक्यात्वस्य रुदवानितविप्रलब्धः सख्युः सखेव पितृवत्तनयस्य सर्वं सेहे महामहितया कुमतेरकम्मे அப்படின்னு நர்மாண்யுதார रुचिरस्मितशोभितानि हे पार्थ हे अर्जुन सखे कुरु नन्दनेति सञ्जल्पितानि नरदेवहृदि स्पृशानि स्मृतुर्लुटन्ति हृदयं मम माधवस्य सय्यासनाडन विगत्तन भोजनादिषु ऐक्याद्वयस्य रुदवानितविप्रलब्धः सख्यु सखेव पितृवत्तनयस्य सर्वं सेहे महामहितया குமதேரகம்மே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், மாதவனுடைய கம்பீரமும் அழகும் அதனுடைய அழகுமிக்க புன்னகையும் பரிகாச வார்த்தைகளையும் பார்த்தா அர்ஜுனா நண்பா குருநந்தன என அழைத்து பேசும் சம்பாஷணைகளையும் நினைத்து என் நெஞ்சு உருகுகின்றது. சயனம், ஆசனம், சஞ்சாரம், பேச்சு, போஜனம் இவைகளில் என்னை தனக்கு இணையாக வைத்த அவரை ஒரு சமயம் நீ சத்தியமுடையவனா என்று அவமதித்தேன். பெருமாள் என்ன பண்ணார்? அர்ஜுனனை கூப்பிட்டு குருநந்தன அப்படின்னு கூப்பிட்றார். நண்பா இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்றார். பெருமாள் வயசில் பெரியவர், அர்ஜுனன் வயசில் சின்னவன். அதனால் பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்றார். அப்படி கூப்பிட்றவனை என்ன பண்ணார்? பெருமாள் இன்னும் கூட அர்ஜுனனுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்தார். எப்படின்னா சயனம், ஆசனம், சஞ்சாரம், பேச்சு. எங்கேயானு வெளியில் நடந்து போனால் தோளில் கை போட்டுக்கிறது. அப்புறம் ரொம்ப சகஜமாக அவனுக்கு சமமாக தன்னண்ட எல்லா சமாச்சாரத்தையும் பேசுறது. போஜனம் சாப்பிடும்போது இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது முதலியவைகளில் என்னை தனக்கு இணையாக வைத்த அந்த அப்ரமேயன் சொன்னார் இல்லையா இந்த ஸ்லோகத்தில், மனோவாக்காயங்களுக்கு எட்டாதவன் அதற்கும் தாண்டினவன் அவரை ஒரு சமயம் நீ சத்தியமுடையவனா என்று அவமதித்தேன். அவர் தன் மகிமையால் புத்தியில்லாத என் குற்றங்கள் யாவற்றையும் நண்பனை நண்பன் போலும் பிள்ளையை தந்தையை போலும் பொறுத்தருளினார். பித்ருவத்து தனயஸ்ய சக்கியு சகேவஹா. அதாவது ஒரு நண்பனை பார்த்து ரொம்ப அவங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்க மாட்டான். அதுபோல் சக்கியு சகேவஹா பித்ருவத்து தனயஸ்ய. அதுபோல் அப்பா பிள்ளைண்ட ரொம்ப மரியாதை எதிர்பார்க்க மாட்டார். அது பசங்க அப்படி தான் கிடக்கும் அப்படின்னு விட்டுடுவார். அதுபோல் சஹே சேஹே அப்படின்னு சொல்லிட்டு சஹா ச இஹ அப்படின்னு படித்த ச ஏக மகாமகிதயா பெரிய பெரிய குணாதிசயங்களை சிறப்பாக தன்னுள்ள கொண்டிருக்கிற அந்த பெருமாள் என்ன பண்ணார்? பிள்ளையை தந்தையை போன்று என்னை பொறுத்தருளினார் அப்படின்னு அர்ஜுனன் தன்னுடைய நிலைமையை பெருமாள் எப்படியெல்லாம் பண்ணார் அப்படின்றத சொல்கிற மாதிரி இந்த பாகவதத்தில் இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதனால் பெருமாளுடைய சிறப்பு தனக்கு அண்டினவனை தனக்கு சமமான ஆக்கி தன்னோட கூட எடுத்து வச்சுக்கணும். அதனால்தான் அர்ஜுனன் கூட என்ன சொல்கிறார்? இப்போ என்ன உன்னை தவறாக கூப்பிட்டுட்டேன், உன்னை துடுக்குத்தனமாக உங்கள்கிட்ட பேசிட்டேன், தக்ஷாமையே என்னை மன்னித்தருள க்ஷமஸ்வ அதை என்னை மன்னித்தருள வேண்டும் என்று கேட்டுக்கிறார். அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன பெருமாள் சிறப்பாக சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.